சிரியாவில் இயங்கி வரும் கனடா மருத்துவ முகாம் மீது குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சிரியாவில் மருத்துவ முகாம் தொடருமா? கனடா அங்கிருந்து தகவல்களை தருகிறார் மானசா. சிரியாவில் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். கடந்த 10 நாட்களாக அங்கு அலெப்போ என்ற நகரத்தில் தொடர்ந்து குண்டுகளும் வீசப்பட்டுள்ளன. இந்த குண்டு வீச்சிற்கான காரணம் ரஷ்யா நாடு என்றும் கருதப்படுகின்றது. இந்த குண்டு வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 250 மக்களுக்கும் மேல். அங்கு கனடா நடத்தி வரும் ஒரு முகாமிலும் இதுபோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. ஆனால் குண்டு வீசும் போது அந்த மருத்துவ முகாமில் ஒருவரும் இல்லை என்று தெரியப்படுகின்றது. கடந்த 4-5 வருட காலமாக கனடா நாடு சிரியாவில் இதுபோல் மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் இனங்களோ மதங்களோ பார்க்காமல் அதன் சேவைகளை செய்து வருகின்றது. இந்த குண்டு வீச்சிற்கு பிறகு $1 மில்லியன் மதிப்புள்ள மருத்துவ பொருட்களும் வேறு பல மருத்துவ வசதிகளையும் கனடா செய்யும் என்று அறிவித்திருக்கிறது. அந்த மருத்துவ முகாம்களின் இடங்களை மாற்றி தன் சேவைகளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் கனடா அறிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கனடாவில் இருந்து மானசா.